யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம தமிழ் ட்ரேடருடைய ஆன்லைன் கிளாஸஸ் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமுமே நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங் பேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் லாஸ்ட் 3 மந்த்ஸில் அவங்க என்ன அதை புரிஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஆன்லைன் யூடியூப் லைவ் டெஸ்ட் வச்சுருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். யூடியூப் லைவ் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 2023 பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக எதுவுமே பண்ணலை. இப்போ தான் நம்ம கடைசியாக பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் நிறைய விஷயங்களை இப்போ நம்ம புதுசாக போன இயருக்கும் இந்த இயர் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை புதுசாக இப்போ இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸஸில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சிலபஸ் ஆட் ஆகிருக்குது. ஸோ அதை நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யூடியூப் லைவில் நடந்த அந்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரமும் 52 நிமிஷம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய வீடியோவாக இருந்ததுனால இது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகாது அப்படிங்கிறதுக்காக இதை நான் 2-3 கிளிப்பாக கட் பண்ணி நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க லைவ்க்குள்ளே போகலாம். ஓகே சார். சார் இப்போ நிஃப்டி ரன் பண்ணுறேன் சார். ஸோ 5 கேண்டில் ரன் பண்ணியிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் கேண்டில் இக்னோர் பண்ணிக்கலாம் சார். ஸோ இந்த இடம் ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுருக்கேன் சார். பேங்க் நிஃப்டிலையும் ஃபர்ஸ்ட் கேண்டில் இக்னோர் பண்ணிவிட்டு இந்த இடத்த ட்ரெண்ட் ஸ்டார்டிங். ஸோ இது ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டையே பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கு சார். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் சார். ஸோ இது ஒரு வீக் அப் ட்ரெண்ட் மாதிரி இருக்கு சார். ஓகே சார் இன்னும் ரன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். பேங்க் நிஃப்டி சார் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட் மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலே போயிட்டு இருக்கு சார். அப்படியா? அது ஒரு சேனல்ல மேலே போயிட்டு இருக்கு சார். ஓகே வாயின் சொல்லுங்க சார். கொஞ்சம் லோ கேக்குது சார். லோவா இருக்குதா? ஆமா சார், ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு லோவாக தான் இருக்குது. ஓகே வாயின் இப்போ என்னுடைய வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு பாருங்கள். ஓகே, நிஃப்டியும் இதுவும் கம்பேர் பண்ணியிருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, நிஃப்டி சார் நிஃப்டி ஒரு வீக் அப் ட்ரெண்ட் மாதிரி தெரியுது சார். இது பையிங் ப்ரெஷர் கம்மி ஆகிட்டே வருது சார். அதனால ஒரு சேனல் ஒன்று போடுங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். ஏன் அதை அப்படி கனெக்ட் பண்ணிட வேண்டியதுனா? சரி, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு? ஸ்டார்ட் காமிங்க. பேங்க் நிஃப்டி ஒரு சேனல்ல மேலே போயிட்டே இருக்கு சார். அது சேனல் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த சேனல் ராங் சார். அதனால நான் எடுத்துடுறேன் சார். ஓகே ஓகே. பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கா? வித்தியாசம் இருக்குதா சார்? ரெண்டும் ஒரே மாதிரி தான் அப் ட்ரெண்ட் மேலே போயிட்டே இருக்கு சார். ஓகே, ரெண்டுமே அப் ட்ரெண்ட் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, ரன் பண்ணுங்க. எஸ் சார். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு சார். ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட்டும் ஆயிடுச்சு.
இதை நம்ம இங்க இருந்தா பார்க்கணுமா மேடம்? இங்க இருந்து அப் ட்ரெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர், அது தனி ஸ்ட்ரக்சர், இது ஓ, தனி ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி எதுவும் பார்க்கலாமா? சார் இது ஒரு சின்ன கரெக்ஷனா தான் போயிட்டு மேல போயிருக்கு சார். கீழ பிரேக் அவுட் ஆகாம வீக் அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ இந்த மாதிரி பிரேக், அதாவது இந்த மாதிரி ஒரு ரைசிங் வெட்ஜ் நடந்து மார்க்கெட் கீழே பிரேக் பண்ண, மார்க்கெட் மேலே பிரேக் பண்ண என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? எதுவும் ஐடியா இருக்கா? எதுவும் அதுக்கப்புறம் உள்ளது தனி மூமெண்ட்டமா பார்க்க சொல்லி. தமனி எஸ் சார். எஸ் சார். இப்ப தனி மூமெண்ட்டமா பார்க்க சொல்லியிருக்கேன் சார். அப்போ அங்கே ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அங்கேருந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர். ஓகே, ட்ரெண்ட் பண்ணி. பட் இந்த இதில் நம்ம ட்ரேடுனா தனி ஸ்ட்ரக்சர், அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு எஸ் சார். அப்படிங்கிறது கீழே, அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதுலேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இல்லை, அது எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அந்த பிரேக் ஸ்டார்ட் ஆச்சுல்ல, அந்த பாயிண்ட் தேர்ட் சப்போர்ட், அது வந்து இது ஓகே. அங்கே ஓகே, ஆமாம், அது ஓகே. இங்கயா சார்? அதை வந்து கொஞ்சம் கீழே இறக்கும். எஸ், அங்கேருந்து மேலே போயிடுச்சு. சரி, ரைட், ஓகே. ரைட் இருக்கட்டும், நீங்கள் ரன் பண்ணுங்க. அதில் இருந்து சார் வந்து எஸ் ஒன் சார். ம் அப்படியே ரெண்டையுமே கம்பேர் பண்ணணும். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே கம்பேர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லி. எஸ் சார். சார் இது இங்க வந்து ஒரு சேனல் மாதிரி தான் சார் போயிருக்கு. ஓகே, அப் ட்ரெண்ட் தானே மேடம், இல்லையா? அப் ட்ரெண்ட் தான் சார். சரி, அப் ட்ரெண்ட் நம்ம என்னெல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கேன்? சார் அப் ட்ரெண்ட்ல நம்ம பையிங் ப்ரெஷர் செக் பண்ணணும் சார். ஓகே, எதெல்லாம் பையிங் ப்ரெஷர்னு மார்க் பண்ணுங்க. சார் கீழேருந்தேவா சார்? கீழே உள்ளது ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது, கண்டினியூஸாக 3 கேண்டில் இருக்குது. எஸ் சார். அதுக்கப்புறம் எங்கே நெக்ஸ்ட்டு கண்டினியூஸாக எதுவும் இருக்குதா? சார் இங்க ஒரு பையிங் ப்ரெஷர் சார். எல்லாம் அந்த ஒரு சின்ன ரெசிஸ்டன், ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி திருப்பியும் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் மேலே போயிட்டே தான் சார். ஓகே, இங்க இது வரைக்கும் போயிருக்கு சார். ஓகே. எதுவும் பையிங் ப்ரெஷர்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அது நம்ம அது சேனல் அதை கனெக்ட் பண்ணிட்டோம், அது மேலே போயிடுச்சு. அதுக்கு அடுத்து சார் ஓகே. நெஃப்டியில் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணது கரெக்டானு கேட்டால் இப்போ கரெக்ட் இல்லை. பட் அது கரெக்டுங்கிறது எப்போ தெரியும்? சார் தேர்ட் ஒன் இங்கே வந்து எடுத்தா நமக்கு கரெக்டா இல்லையான்னு தெரியும் சார். அடுத்த S2 இதே இடத்துல எடுத்திருந்ததுன்னா நமக்கு அது கரெக்ட் இல்லைன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியில் எப்படி நோட் பண்ணியிருக்கீங்க? நிஃப்டியில் என்ன பண்ணீங்க? சார் நிஃப்டியில் வந்து எதுவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லையா? கரெக்ட், இந்த இடம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு சார். இந்த ஒரு சப்போர்ட் எப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்த சப்போர்ட் இந்த அது என்ன சப்போர்ட்னு சொல்ல முடியாது. என்ன ரெண்டாவது சப்போர்ட் சார் இன்னும் எடுத்துச்சா? சார் இல்லை சார், இன்னும் எடுக்கல சார். சரி, ரன் பண்ணுங்க. சார் இந்த இடத்துல வந்து இதே இடத்துல R2க்கு கொஞ்சம் கீழே இருக்கு சார். சார் இந்த இடத்துல இது வந்து S2 எடுத்துக்கலாம் சார். ஆனா இதே லைன்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்காம கொஞ்சம் மேல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு சார். ஓகே. இந்த இதுக்கும் உள்ள எடுத்திருக்கிறதுனால நம்ம இதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். R2 கிட்டேயே வந்து இன்னொரு மோர் ஆர் லெஸ் அதே இடத்துல இன்னொரு
R3 எடுத்த மாதிரி இருக்கு சார். ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம பையிங் ப்ரெஷர் வந்து ஈவனா இருக்கு. சாரி, பையிங் ப்ரெஷர் ஈக்குவலா இருக்கு சார். அதனால வந்து நம்ம பையிங் ப்ரெஷர் லோவா இருக்கு சார். அதனால நம்ம இதை வெயிட் பண்ணி பார்க்கணும் சார். ஓகே. சும்மா ரன் பண்ணுங்க. அதில் ட்ரேட் எடுத்து என்ன டார்கெட் பக்கத்துல இருக்கு, அது என்ன பண்ண போகிறோம்? எஸ் சார். இங்க 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 எடுத்திருந்தா இங்க தான் வந்திருக்கும் சார் டார்கெட் R1. பட் அதில் நம்ம அதெல்லாம் ட்ரேட் எடுக்க முடியாது. ட்ரேட் எடுத்திருக்க முடியாது சார். அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன கிடைக்குது? மார்க்கெட் திரும்ப மார்க்கெட் மேலே தான் போயிட்டு இருக்கு இல்லையா? எஸ் சார். சரி, அப்படியே பேங்க் நிஃப்டியும் லைட்டாக கம்பேர் பண்ணுங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில வந்து திருப்பியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு திருப்பியும் மேலே போயிட்டு இருக்கு சார். இப்போ இது வந்து R1 கிடையாது. R1 கிடையாது சார். 2 சப்போர்ட் கனெக்ட் பண்ணிக்கும், அதே லைனில் திரும்ப சப்போர்ட் எடுக்கிற மாதிரியும் தெரியல, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். எஸ் சார். இப்போ மார்க்கெட் அங்கேருந்து பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. எஸ் சார். இங்கேருந்து இப்படி பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணியிருக்கு சார். இங்கேருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் சார். அதே லைனில் தான் இருக்குது. ஓகே. பட் இருந்தாலும் அது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்ல முடியாது. பட் ரெண்டும் ஒரே இதாக எடுத்துக்கலாம். ஒரு எஸ் சார். ஓகே. இங்கே அதே மாதிரி நிஃப்டியில் எதுவும் தெரியுதா? நிஃப்டியில் அந்த மாதிரி தெரியல சார். ஓகே, ரன் பண்ணுங்க. இப்போ நிஃப்டியில் அந்த ஹரிசாண்டல் லைனை அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு இங்கேயும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மாதிரி இருக்குது சார். ஆனால் இது வந்து சேனலில் தான் போட்டு பார்க்கணும் சார். அந்த அளவுக்கு கீழே இறங்கல சார். அதனால கீழே கொஞ்சம் இறங்கணும்னா நான் சேனல். ஓகே. இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க. அப்படி பேங்க் நிஃப்டியும் பாருங்கள். சார் பேங்க் நிஃப்டியில் வந்து அதை அப்படி கனெக்ட் பண்ணி சப்போர்ட் கனெக்ட் பண்ணால் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ அதை நம்ம நோட் பண்ணி கரெக்டாக. கரெக்ட் சார். சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு. நம்ம R1 எடுத்துக்கலாம் சார். தேர்ட் சப்போர்ட் எடுக்கல மேடம் சார். தேர்ட் சப்போர்ட் எடுக்கல சார். ஓகே. அதனால சேனல் ரிமூவ் பண்ணிடலாம். எஸ் சார். தேர்ட் சப்போர்ட் எடுக்காம தான் கீழ. நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டையுமே நீங்க கம்பேர் பண்றீங்க. பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்றீங்க. பட் அங்க இப்போ நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது ஒரு சேனல் தெரியுது. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுல அப்படி எதுவும் சேனல் இல்ல. கீழேயும் பிரேக் ஆயிடுச்சு. எஸ் சார். ஓகே. நெக்ஸ்ட் அதான் நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்க. நிஃப்டி இல்ல, பேங்க் நிஃப்டி தான் பண்ணுங்க. நிஃப்டி பாருங்க. நிஃப்டி தான் நமக்கு இப்போதைக்கு அதில் சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். நம்ம நோட் பண்ணதில்ல. எஸ் சார். சார் அதே சேனல்ல வந்து சப்போர்ட் எடுக்கல சார். அப்போ நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? சப்போர்ட் என்ன சப்போர்ட் எடுத்திருக்கா? அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்திருக்கு சார். நம்ம இந்த சேனல்ல கொஞ்சம் நம்ம மாத்தி பார்க்கணும் சார். மாத்தி பார்த்தா அந்த சப்போர்ட்டை பாருங்க, ஃபுல்லா பாருங்க. வேற எதுவும் ஐடியா தெரியுதா? ஓகே. இங்க இருந்து ஒரு பார்க்கிறதுக்கு ஒரு அடிஷனல் சப்போர்ட். சோ இப்போ வந்து ஒரு வீக் அப் ட்ரெண்ட் மாதிரி இருக்கு சார். வீக் அப் ட்ரெண்ட் மாதிரி இருக்கா? எது அதுல அப் ட்ரெண்ட் எதனா பையிங் பிரஷர்? இங்க இருந்து எல்லாம் பையிங் பிரஷர் சார். ஓகே. ஃபர்ஸ்டோட செகண்ட் பையிங் பிரஷர் குறைஞ்சிருக்கா? செகண்டோட தேர்ட் குறைஞ்சிருக்கா? இல்ல அந்த மாதிரி ஏதாவது குறைஞ்சது தெரியுதா? சார் ஃபர்ஸ்டோடது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா அதே மூமெண்ட்ல இருக்கு சார். செகண்டோடது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா ரொம்ப நேரம் இதா இருக்கு சார். இது வந்து இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது நமக்கு தெரியும் சார். ஓகே. அதே லைன்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலனா? ரெசிஸ்டன்ஸ் அதே லைன்ல எடுக்கலனா முன்னாடியே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தா இப்போ வந்து இங்க கீழ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். வாய்ப்பு இருக்கு. ஓகே. எஸ் சார். முன்னாடியே ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? எஸ் சார். முன்னாடியே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு சார். நம்ம கொஞ்சம் ரன் பண்ணி பார்க்கலாம் சார். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து அதே நம்ம போட்டிருக்க லைன் கிட்டயே வந்திருக்கு சார். சரி, இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு சார். இது வந்து நம்ம எப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எந்த ஸ்ட்ரக்சர்? A3. A3. சரி. ஓகே.
சரி, இப்போ நீங்க ஓகே நிஃப்டில A3 பார்க்குறீங்க. மாதிரி. பேங்க் நிஃப்டியும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படியே இந்த இடத்துல இப்போ நமக்கு ஒரு எஸ் ட்ரேட் சார். இருக்கிற மாதிரி வந்துருச்சு. பேங்க் நிஃப்டி எப்படி தெரியுது? சார் பேங்க் நிஃப்டியில் ஒரு கரெக்ஷன் வந்த மாதிரி இருக்கு சார். பேங்க் நிஃப்டியில் எதெல்லாம் சப்போர்ட்டு? கரெக்ஷன்ஸ் மாதிரியா இல்லை இதுவும் வீக் அப் ட்ரெண்ட் மாதிரி தான் இருக்கா? அந்த பையிங் ப்ரெஷர் அதுக்கு அடுத்து உள்ளது கண்டினியூஸாக 3 கேண்டில் ஒன்று போல தான் இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படி கனெக்ட் பண்ணலாமா? சார் இந்த கீழே இருக்கிறதா சார்? இல்லை இல்லை, அதுக்கு அடுத்து செகண்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட். எஸ் சார். ஃபால்ஸ் இந்த பிரேக்காக சப்போர்ட் இருக்கலாம். அதை வந்து அதையும் கனெக்ட் பண்ணலாமா? ஃபால்ஸ் பிரேக்காக இருக்கலாமா? ஃபால்ஸ் பிரேக்காக கூட இருக்கலாம் சார். ஏன்னா இந்த இடத்துல இருந்து கரெக்டாக போயிருக்கு. அதே இடத்துல வந்து இங்கேயும் வந்து சப்போர்ட்டும் எடுத்திருக்கு சார். ரெண்டுமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு சார். வீக் அப் ட்ரெண்ட். ஓகே. எஸ் சார். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் சார்? நம்ம இந்த இடத்துல வந்து ட்ரேட் லைன் போட்டு பார்க்கணும் சார். ஓகே. இதுலேயும் ட்ரேட் லைன் போடணும் சார். ஏன் அங்கே மேலே போடுறீங்க? சரி. லோவில் தான் போடணும் இல்லையா? எஸ் சார், லோவில் தான் போடணும். மார்க்கெட் கீழே நம்ம இது வந்து வீக் அப் ட்ரெண்டாக இருக்கிறதுனால மார்க்கெட் பாசிபிளி கீழே தான் பையிங் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது சார். ஸோ ட்ரேட் லைன்னா என்ன மேடம்? ட்ரேட் லைன்னா என்ன? ட்ரேட் லைன் எதுக்கு போடுறோம் சார்? ட்ரேட் லைன் எதுக்கு போடுறோம்னா இந்த இடத்துல வந்து இந்த பர்டிகுலர் சார்ட்ல சார் இந்த பாயிண்ட்ல வந்து இந்த ட்ரேட் லைனுக்கு அடுத்த இதில் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து கம்மியாகுது, 0 ஆகுது சார். ஸோ அதனால வந்து அதை டினோட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காக ட்ரேட் லைன் போடுறோம் சார். வேற யாரும் சொல்ல முடியுமா? பிரபா மேடம் சொல்ல முடியுமா? ட்ரேட் லைன் எதுக்கு போடுறோம் சார்? ட்ரேட் லைன் வந்து ஒரே லைன்ல 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆன உடனே 3 சப்போர்ட் இல்லைன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆன உடனே நம்ம அந்த லாஸ்ட் எடுத்த ரெசிஸ்டன்ஸ்லயோ இல்லை சப்போர்ட்லயோ ட்ரேட் லைன் போட்டோம்னா அதுக்கப்புறமா ஒரு குட்டியா ஒரு செல்லிங்கோ இல்லை ஒரு பையிங் ப்ரெஷரோ இல்லை செல்லிங் ப்ரெஷரோ வந்து பிரேக் ஆகும்போது நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலான்றதுக்காக ஒரு ட்ரேட் லைன் வந்து போடுறோம் சார். ஸோ ட்ரேட் லைன் என்னன்னா ட்ரேட் எடுக்கிறதுக்காக போடுற லைன் தான் ட்ரேட் லைன். இந்த ட்ரேட் லைன் நீங்கள் சொன்ன மாதிரி 3 சப்போர்ட்டோ இல்லை 3 ரெசிஸ்டன்ஸோ நமக்கு கிடைக்கும் போது, அது மட்டும் இல்லாமல் அந்த 3 ரெசிஸ்டன்ஸு அந்த செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கணும். இதில் 3 சப்போர்ட்டும் பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் ட்ரேட் லைன் போடணும். 3 ரெசிஸ்டன்ஸ் சும்மா எடுத்ததுனால ட்ரேட் லைன் போடலாமான்னு கேட்டால் அந்த 3 ரெசிஸ்டன்ஸோடைய செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்காங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி இங்கே 3 சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணிக்கும். 3 சப்போர்ட்டில் இந்த பையிங் ப்ரெஷர் குறைஞ்சா தான் ட்ரேட் லைன் போடணும். 3 பையிங் ப்ரெஷரும் குறையாமல் ஈவனாக இருந்துச்சுன்னா அதில் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரேட் லைன் போடணும்னு அவசியம் இல்லை. கரெக்டா? எஸ் சார், போட மாட்டேன் சார். ஆமாம். ஸோ இப்போ இங்கே ட்ரேட் லைனுங்கிறது ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம போகிற லைன் தான். இப்போ இந்த லைன் எதுக்கு போகிறோம்னா இந்த லைனை பிரேக் பண்ணிச்சு கீழே பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்தா ட்ரேட் எடுக்கணுமா, இல்லை மேலே பிரேக் அவுட் பண்ணி? இப்போ மார்க்கெட் மேலே தான் இருக்குது, அதனால கீழே பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் கொடுத்தா தான் என்ன செய்யணும்? ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பையிங் ப்ரெஷர் ப்ராப்பராக குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் எது ஃபர்ஸ்ட் பையிங் ப்ரெஷர்? சார் இது ஃபர்ஸ்ட் பையிங் ப்ரெஷர் சார். ஓகே. இது செகண்டு? இது வந்து ஃபர்ஸ்ட் சார். ஓகே. இது வந்து செகண்ட். இந்த இடத்துல வந்து இது எடுத்துருக்கு சார். ஓகே. அதில் வந்து நெஃப்டியில் பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கா? இப்போ இந்த ட்ரேட் லைன் போகிறோம்னா நமக்கு பார்க்க வேண்டியது பையிங் ப்ரெஷர். இதெல்லாம் டெலிட் பண்ணிடுங்க. எஸ் சார். ஸோ இங்கேயும் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து கம்மி, இந்த இடத்துல இருந்து கம்மியாயிருக்கு சார். இந்த செகண்ட் கம்பேர் பண்ணும்போது தேர்ட் குறைஞ்சிருக்கு சார். இப்போ இது வந்து இங்கே கீழே வந்து க்ளோஸ் கொடுத்ததுனால நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் சார். ஓகே. ஸோ பையிங் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஆமாம். ஓகே. பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு, அதனால தான் ட்ரேட் லைன் போடுறோம். அதையும் எஸ் சார். ரைட் ரன் பண்ணுங்க. சார் அதே இடத்துல தான் சார் எடுக்குது. ஓகே. அங்கே சப்போர்ட் எடுத்துருச்சா திரும்பவும்? எஸ் சார், இங்கே இன்னும் சப்போர்ட் எடுத்துருக்கு சார். அப்போ இங்கே ட்ரேட் லைன் எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை அது சப்போர்ட் லைன் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? சார் ட்ரேட் லைன் அதே இடத்துல தான் சார் இருக்கு. இப்போதைக்கு எடுக்க வேணாம் சார். இன்கேஸ் அடுத்தது வந்து சப்போர்ட் லைன் சார்ட் வச்சு பாருங்க. சப்போர்ட் நீங்கள் போட்ட சப்போர்ட் லைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு கேட்குறேன் நான். சார் நான் போட்ட சப்போர்ட் லைன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு சார். அட்ஜஸ்ட் பண்ணணும், அதான் கேட்குறேன். அந்த மாதிரி கீழே இறங்கிட்டு வந்துச்சுன்னா நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் சார். ஓகே. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருப்போம்? இந்த இடத்துல என்ன பிளான் பண்ணிருப்போம்? நெக்ஸ்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்கணும். ஆப்ஷனில் எந்த சார்ட் பார்க்கணும் சார்? இப்போ வந்து 21,380 இருக்கு சார். ஸோ 21,400
PE சார்ட் எடுக்கணும் சார். மார்க்கெட் கீழ போகுதுன்னு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றனால 21,400 PE நிஃப்டில எடுக்கணும் சார். பேங்க் நிஃப்டில பார்த்தோம்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா? சார் இதுலயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் சார். ஓகே. சார் இது வந்து இங்கே போட வேண்டியிருக்கும் சார். இப்போ எதுவும் பையிங் ப்ரெஷர் குறைஞ்சது கிளியராக தான் இருக்குதா? சார் இப்போ பையிங் ப்ரெஷர் குறைஞ்சது கிளியரா தான் சார் இருக்கும். ஓகே. இது இங்க இதை எடுத்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் சார். இங்க வந்து 45,300 PE எடுக்கணும் சார். ஓகே. இதில் வந்து 42. இப்போ ரெண்டுமே ஒன்று போல தான் இருக்குதா? நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. சார் எஸ் சார். ஓகே. ரன் பண்றேன் சார். சரி. சார் இந்த இடம் வந்து ப்ராஃபிட் சாரி பையர் 0 சார். பையர் 0. ஸோ Yes, இங்கே sir. வந்து பையிங் ப்ரெஷர் ப்ராப்பராக குறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாம். புட் ஆப்ஷனில் 21,400 கால் ஆப்ஷனை வாங்கலாம். ஸோ எங்கேருந்து இது எது வரைக்கும் போகும்? சரி, புட் ஆப்ஷனை வாங்கலாம். புட் ஆப்ஷன் வாங்கணும் சார். எங்கேருந்து எது வரைக்கும் போகும்? சார் இது வந்து இதோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இது வரைக்கும் போகும் சார். இது வரைக்கும் போகும். அப்போ இது வந்து 21,364 பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் 60 பாயிண்ட் கீழே இறங்குறதுக்கான 60. வாய்ப்பு. எஸ் சார். ஸோ இந்த 60 பாயிண்ட் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இந்த பேட்டர்ன் பேர் என்ன, ரைசிங் வெஜ் பேட்டர்ன் சொல்லுவோம், இல்லை நம்ம வீக் அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஸோ Yes, இந்த sir. இதில் வந்து ப்ராப்பராக பையிங் ப்ரெஷர்லாம் குறைஞ்சிருக்கா? எல்லாமே கிளியர் தானா? இதில் ட்ரேட் எடுக்கலாமா? கன்ஃபார்மா? சார் சார் ப்ராப்பரா பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு சார் ஸோ இதுல. இப்போ அதே மாதிரி இங்கே நிஃப்டியில் பிரேக் ஆயிருக்கு, இப்போ பேங்க் நிஃப்டியில் பிரேக் ஆயிருக்கா? சார் பேங்க் நிஃப்டிலையும் பிரேக் ஆயிருக்கு ஸோ சார். ரெண்டுலேயுமே பிரேக் ஆயிருக்கு. ஸோ நம்ம கண்டிப்பாக தைரியமாக என்ன செய்யலாம், இதில் நம்ம ட்ரேட் பண்ணலாம் ட்ரேட் இல்லையா? எடுக்கலாம் சார். ஓகே. எஸ் சார். ரைட், ரன் பண்ணுங்கள். நெஃப்டியில் வச்சு ரன் பண்ணுங்கள். டார்கெட் போகுதான்னு பார்க்கலாம். சார் நம்ம இந்த கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் சார், செகண்ட் கேண்டில், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் கேண்டில்ல டார்கெட் ரீச் ஆயிருக்கு சார். ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கண்டினியூஸாக கீழே இறங்கியிருக்கு. நமக்கு Yes, இதில் sir. வந்து டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, இல்லை நமக்கு வந்து 5 to 10% புக் பண்ணணுமா, இல்லை 7 கேண்டில்ஸ் எக்ஸிட் ஆகணுமா? சார் 5 to 10% கிடைச்சதுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம் சார். ஓகே. இது செகண்ட் எது? கேண்டில், தேர்ட் கேண்டில் ஓகே. எது எது first? ஃபர்ஸ்ட்? எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை நம்ம பண்ணிடலாம் சார். ஓகே. எது நமக்கு ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுது? 10% உடனே கிடைச்சுன்னா 2 கேண்டிலே கிடைச்சா எக்ஸிட் ஆகலாமா? எஸ் சார். 10% கிடைச்சதுன்னா எக்ஸிட் ஆயிடலாம் சார். எக்ஸிட் ஆயிடலாம். அதுக்கப்புறமும் கூட Yes, டார்கெட் ஒருவேளை 2 கேண்டில் டார்கெட்டே ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 6 கேண்டில் டார்கெட் ரீச் ஆயிருக்கு. 2 Yes, sir. கேண்டிலையும் டார்கெட் ரீச் ஆட்டாலும் என்ன பண்ணிடணும் நம்ம? எக்ஸிட் பண்ணிடணும் சார். ஏன் திரும்ப கீழே போகாதா? எதனால நம்ம ஏன் எக்ஸிட் பண்ணணும்? சார் நம்மளுக்கு வந்து நம்மளோட கேபிட்டல்ல இருந்து நம்ம வந்து 5 to 10% நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம வந்து 2 கேண்டிலோ இல்லை ஒரு கேண்டிலோ நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம் சார். we need not wait. ஏன்னா அதுல வந்து நம்ம டிகே இருக்கும் சார். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் ட்ரேடிங் தான் நம்ம பண்ணுறோம். அதனால் இங்கே நமக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரு பிரேக் ஆனவுடனே ஒரு 5 to 10% புக் பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், இதில் நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு வந்துடலாம் இல்லையா? ஸோ இதுதான் Yes, sir. நம்ம ட்ரேட். ஸோ இந்த ட்ரேடுக்கு பேர் என்னது நமக்கு வந்து பார்க்குறது? பையர் 0 ட்ரேட்ஸ். பையர் 0 ட்ரேட். ஓகே. ஸோ இது வீக் அப் ட்ரெண்டுன்னு சொல்லலாம், பையர் 0ன்னு சொல்லி Yes, sir. சொல்லலாம். ரைட். அப்போ இதோட சேர்த்து நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கம்பேர் பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டி எங்கே போயிருக்குன்னு பாருங்கள். சார் பேங்க் நிஃப்டியும் கீழே போயிருக்கு சார். ஓகே. இந்த டேட் ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார் பண்ணியிருக்கீங்களா நாங்க இந்த இந்த டேட்? சார் நாங்க இந்த டேட் ஹோம்ஒர்க்கா பண்ணல சார். நாங்களா ரன் பண்ணி பார்த்தப்போ பண்ணியிருந்தா பண்ணியிருப்போம் சார். அப்படியா? நாங்க ஹோம்ஒர்க்கா நான் வந்து பண்ணல சார். ஹோம்ஒர்க்கா நீங்க எங்களுக்கு இந்த டேட் கொடுக்கல. இந்த எக்ஸல் சீட் ஒன்று கொடுத்தோமே, ஹோம்ஒர்க் எக்ஸல் சீட்டில் இந்த டேட் இருக்குதான்னு பாருங்கள் எல்லாரும். யாராவது பார்க்க முடியுமா? நீங்கள் எக்ஸல் சீட்டை வச்சுருக்கீங்கல்ல, சார் நான் வச்சிருக்கேன் சார். அதை ஓப்பன் பண்ணுங்கள், அதில் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா இதை ஆட் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கல போலீங்க. சார் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சார். இது டைரக்டா அதுல இருந்து அப்படியே எடுத்துட்டு சார். கண்ட்ரோல் F கொடுத்து செக் பண்ணுங்கள். 24th
24ன்னு அடிச்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்கலாம். இது இப்படி சர்ச் பண்ணா வராது. நீங்க வெறும் 24 ஓகே சார். ஸ்பேஸ் இருக்கு அதுல. இருக்குதா? சார் 2024 இல்ல சார். 24ல இல்ல. ஓகே. சார் 24ல இல்ல சார். சரி. 24 ஜனவரி 2019 தான் சார் இருக்கு. 20 இது இல்ல சார். இல்ல. ஓகே. இந்த டேட் இல்ல சார். ஓகே. இத ஆட் பண்ணிக்கோங்க. ரைட். சரி ஓகே. ஸோ இன்னும் ஒரு டேட் கண்டுபிடிங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் 0 கண்டுபிடிச்சிங்க. ஒரு ரைசிங் வெட்ஜ் இல்ல வீக் அப் ட்ரெண்ட் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் ஒரு டேட் ரன் பண்ணுங்க. 7th பிப்ரவரி. அது சாரி, அது குரூப்ல போட்டிங்களா? பிக்சர் போட மறந்துட்டீங்களோ? அது டெலீட் சார் பண்ணிட்டீங்களா? போடல சார். சரி ஓகே விட்டுருங்க. சார் delete பண்ணி ரைட். நிஃப்டில இருக்குன்னு நினைக்கிறேன் சார்.